ஒரு உலகில் பொய் சொல்வது என்பது ஒரு பாவச் செயல். ஆனால் ஒரு நாள் ஒருவன் பொய் சொல்லும் சக்தியை பெற்றான். அவன் வங்கிக்கு சென்று $800 பணம் எடுக்க வேண்டும் என்று சொன்னான். கணினி $300 என்று காட்டியது. கணினி பழுதடைந்து விட்டது என்று ஊழியர் நம்பி அவனுக்கு $800 கொடுத்தார். இது அந்த மனிதனை அதிர்ச்சியடைய செய்தது. அவனது வாழ்வில் அவன் ஒரு வரலாற்று ஆவணப்பட எழுத்தாளராக இருந்தார். ஆனால் அவருடைய வேலை தோல்வியடைந்து அவர் நீக்கப்பட்டார். அவர் வாடகைக்கு கூட பணமில்லாத அளவுக்கு வறுமையில் இருந்தார். ஒரு நேர்காணலில் ஒரு அழகான பெண் அவனை அசிங்கமானவன் என்று நேராக சொன்னாள். அடுத்த நாள் அவன் வேலையிலிருந்து நீக்கப்பட்டான். அவனது சக ஊழியர்கள் கூட அவனை கேலி செய்தனர். மதியம் வீட்டு உரிமையாளர் $800 வாடகை கேட்டார். அவன் $300 மட்டுமே வைத்திருந்தாலும் வங்கியில் $800 என்று சொல்லி அதை எடுத்தான். இவ்வாறாக உலகில் பொய் சொல்லும் முதல் மனிதன் தோன்றினான். பின்னர் அவன் ஒரு நண்பனை அழைத்து கொண்டு சூதாட்ட விடுதிக்கு சென்றான். அவன் வெளிப்படையாக ஏமாற்றினான். ஒரு ஸ்லாட் இயந்திரத்தில் உரிமையாளரிடம் இயந்திரம் உடைந்ததால் தான் வென்றதாக கூறினான். உரிமையாளர் அதை நம்பி அவனுக்கு பணம் கொடுத்தார். விரைவில் அவன் வாடகை செலுத்தினான். ஒரு நாள் அவன் 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு காவியத்தை போல எழுதி அதில் சில கரைகளை போட்டான். அவன் அதை தனது முதலாளியிடம் கொடுத்தான். முதலாளி அதை கண்டு எல்லோரையும் அழைத்து அதை கேட்கும்படி சொன்னார். அவன் சீரியஸாக கதைகளை சொல்லத் தொடங்கினான். உதாரணமாக 14ஆம் நூற்றாண்டில் அல்ட்ரா மேண்டிகா பாபிலோனுக்கு வந்தது என்றும் கிங் காங் ஒரு நியூக்ளிக் அமில சோதனை குச்சியை பயன்படுத்தி காட்ஜில்லாவை விரட்டியது என்றும் கூறினான். அனைவரும் ஒரு காவியத்தை கேட்பது போல் உற்சாகத்துடன் கேட்டனர். இந்த வரலாறு விரைவில் ஒரு ஆவணப்படமாக மாறியது. அவன் ஒரு பிரபலமான எழுத்தாளராக மாறினான். ஒரு நாள் அவனுக்கு மருத்துவமனையிலிருந்து அழைப்பு வந்தது. அவனது தாய் ஆபத்தான நிலையில் இருந்தார். அவன் அவளை ஆறுதல் படுத்தி இறந்த பிறகு அவள் சொர்க்கத்திற்கு செல்வாள் என்று சொன்னான். அங்கு அன்பு, மகிழ்ச்சி மற்றும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கிலா இருக்கும் என்று கூறினான். இதை கேட்டு அவனது தாய் சிரித்துக்கொண்டே இறந்து போனாள். அவன் கூறியதை கேட்டு மருத்துவர் அதிர்ச்சியடைந்தார். அடுத்த நாள் அவன் வீட்டிற்கு வந்தபோது தெருவில் நிறைய மக்கள் இருந்தனர். மருத்துவமனை ஊழியர்கள் அவன் சொன்னதை பரப்பியிருந்தனர். அதை நம்பி அனைவரும் அவனை காண வந்திருந்தனர். அவன் தன்னிடம் வந்தவர்களிடம் நல்லவர்கள் மட்டுமே சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று அறிவித்தான். இதை கேட்டதும் கூட்டம் உற்சாகமாக மாறியது. அன்றிலிருந்து அவன் ஒரு கடவுள் போன்ற உருவமாக மாறினான்.